ஓகே அண்ணா செல்வண்ணா சொல்லு பாலா. இந்த தேர்தல் வரப்போகுது, அமௌண்ட்டும் வந்திருக்குது, ஒரு 5 லட்ச ரூபா நம்ம தொகுதிக்கு வந்திருக்குது. இது என்ன பண்ணலாம், யாராருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், நம்ம எவ்வளவு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சத்தமா பேசுற எவ்வளவு நம்ம ஆளுகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், அடுத்து வந்து நம்ம எவ்வளவு நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகும்போது மட்டும் நம்ம புடிங்கிட்டு இருக்கு. வாயிலுக்கு என்ன அப்போ நோட்லாம் வச்சு எழுத மாட்டேன், நோட்டும் பேனா வச்சு வச்சுட்டு இருக்க. ஆமா, யாராருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி கரெக்டா இருந்தா தான் நம்ம அடுத்து வந்து என்ன என்ன வெங்காயத்துக்கு எப்ப பார்த்தாலும் போன் போட்டு இருக்கா. வா, எனக்கு வர தெரியாதா? எனக்கு வர தெரியாதா? அப்புறம் ரெண்டாவது பணம் இது பண்ணணும்ல, நீ பாட்டில் போட்டு பேசிக்கிருக்க. போன தடவை அந்த தடவை 50 ஓட்டு எச்சா இருக்குல்ல, அந்த 50 ஓட்டுக்கு எந்த ஓட்டு இருந்தா என் பையனை தெரியுமா? என் பையன் காலேஜ் படிச்சிருக்கான், புதுசத்தமா பேசிருக்க. அவன் இப்ப எதுக்காக கட்சி, எந்த கட்சிக்காக இருந்துட்டு இருக்கான் தெரியுமா? எந்த கட்சியில போட்டா அதை பத்தி பிரச்சனை கிடையாது. உனக்கு தேவையில்ல, அவன் படிச்சவன். உனக்கு தேவையில்ல, அவன் படிச்சவன். அவனை பொறுமையா அமைதி பண்ணி தான் வர முடியும். சத்தம் போடுறா வந்துருப்பான். நான் சொல்றது கேளு, அதுக்கிட்ட அதிகமா படிக்க வைக்காதான்னு சொல்லி சொன்னேன். அப்பப்ப உழைச்சு படிக்க வச்சேன்டா. அவங்க படிக்க வச்சு இவங்க படிச்சல, நான் உழைச்சு படிக்க வச்சேன். லூசுத்தனமா பேசிக்கிறேன், கணக்கு பாட்டா. உழைச்சு படிக்க வச்சுனா பிறகு எதுக்கு இங்க வந்து காசுக்கு வந்து நீ மாத்திரம் நீ எதுக்கு கூப்பிட்ட? நீ வாங்கிட்டு வந்தல இங்க பாரு. எனக்கு அதை சொல்ல, நான் போயிடுவேன். இப்ப சும்மா நம்ம சொன்னேன்னு வச்சுக்க, இந்த பேச்சு தான்டா உன்கிட்ட ஆகாத பேச்சுன்றது. சத்தியமா சொல்றேன், லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. உன்கிட்ட வேலை செய்யவும் நல்லா இருந்துச்சு. 5 லட்ச ரூபா வந்திருக்குது, புரியுதா? ஆளுக்கு 10,000 பணம் நோடி மெதுவா சொல்லு. 10,200 ஆளுக்கு கொடுத்துட்டு நீ பேச. எனக்கு அதெல்லாம் இல்ல, நான் சொல்றத கேளு. சரி சொல்லு. போட்டு பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. இங்க பாத்து யாரு வர்றாரு, 10 தூரத்துல பாத்து யாரு வர்றாரு. ஐயா வர்றாரு பாத்தியா? உளிய வைடா வாடா. தூரத்துல வந்துட்டு இருக்க, பேசாம இன்னும் வரல. அங்கிட்டு யாரும் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் பேசல, வயசு கண்டுக்க மாட்டாரு. இல்ல கண்டுக்க மாட்டார். ரெண்டாவது விஷயம், அவர் பழைய ஆளு, சாதாரண விஷயம் இல்ல, சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு தெரியுமா? நம்ம மேல அவர் மரியாதை வச்சிருக்காரு, அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும். தயவு செய்து மரியாதை வச்சுக்க, மரியாதையை காப்பாத்திக்கணும். அவ்வளவுதான். நைஸா யார்கிட்டயாவது சொல்லிட்டாருன்னு என்ன பண்றது? அது நான் என்ன சொல்றது? ஒரு 4 நாளைக்கு என்ன பண்றீங்க? வணக்கம். பெரிய பொதுக்கூட்டம் போடுற மாதிரி இருக்குது ஐயா. சரி கொஞ்சம் விஷயம். சோமா இருக்கீங்களா? பிள்ளைலாம் சோமா இருக்காங்களா? ஐயா ஐயா உட்காருங்க. உட்காரா. முதலமைச்சர் பதவியை உட்கார்ந்து எந்த சண்டை ஓடுது இல்லையா? நீங்க வர்றதுக்கு முன்னாடி இவன் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியாது. என்ன செஞ்சா? வேலைக்கு போற இடத்துக்கு சொல்லுங்கடப்பா. என்ன சரி விடுங்க, சரி அவன்கிட்ட நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க, என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்லை. சொல்லு. ஒரு 2 லட்ச ரூபா தொகுதிக்கு ஒதுக்கியிருந்தாங்க. சரி, அதை யாருக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கன்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா நீங்களும் வந்து அந்த கதையில போறீங்களா? 2 லட்ச ரூபா வந்திருக்குங்க ஐயா. அதனால நம்ம வந்து யாராருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் இப்பவுமே தொகுதியில். ஆமா, இப்பவே வந்து நம்ம பண்ணிடலாம். அடுத்து வந்து தேர்தல் ஆணையம் வந்து எப்ப என்ன பண்ணுன்னு தெரியாதுலங்க ஐயா. அதனால வந்து இப்போ வந்து புதுசா ஒன்றும் உள்ள வந்து வேற கலை இறங்கிட்டு இருக்குது. எப்பா இந்த பேச்சை எனக்கு பிடிக்கல, சரி விட்டுருங்க. ஏதாவது பேசுங்க, விடுங்க. சரி, என்ன பத்தி பார்க்க வந்தீங்க? நாங்க சும்மா தான். பழைய ஆளு சொல்ல சொன்னாங்கடா. சரி என்ன சொல்லுங்க. சொல்ல சொன்னாங்கடா. அப்பா அவன் கிடக்கு, அவன் சொல்றேன். அதெல்லாம் இல்லப்பா, ஏதோ நீங்க ரெண்டும் மறைக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. சும்மா சொல்லுங்கப்பா, நம்ம தான் இருக்கோம். இல்லைங்க வேற ஒண்ணு. சரி, அவங்ககிட்டே கேளுங்க, முழுசா அவனே சொல்லுவான். சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லலைன்னா சிக்கலை மாட்டீங்கன்னா அப்புறம் அந்த நேரத்தை ஐயா ஆத்தான்ட்டு வந்தீங்கன்னா நான் காப்பாற்ற முடியாது. அதையும் பார்த்துக்கேன். அது வந்து நான் இல்லைங்க ஐயா, ஒரு 2 லட்ச ரூபா அமௌண்ட் வந்திருக்குங்க ஐயா. சரி, அது யாருக்கு 200 கொடுத்து அப்படியே கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு வாங்குறதுக்காக கட் பண்ணி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஐயா நான் இருக்க சொல்றீங்களா? சொல்லுங்க. கட்சியில முன்னோடி இருக்காங்க இல்லீங்களா, நல்லா கேட்டுங்க. அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. ஒரு கட்சியில 40 வருஷமா இருக்கு மேல. அதனால இவன் வந்து கட்சியில சின்னதுல இருந்தே இருந்திருக்கான். நல்லா கேட்டுங்க. நான் கிடையாது, நான் இப்பதான் கூட சேர்ந்திருக்கேன். அதனால இவங்க கிட்ட 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. சரி, கட்சியில கொடுத்துருக்காங்க. அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. அந்த சமயத்துல பண்ணக்கூடாது. அதை பேசிட்டு நீங்க வந்துட்டீங்க. இப்படி தானப்பா ஒரு 70 வருஷம் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நாட்டு மக்களை திருந்து விடாம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, எதோ பண்ணுங்க. நம்ம சொன்ன கேட்க போறீங்களா? அது உங்களுடைய ரத்தத்தில் ஊறிடுச்சு. அது நீங்களாச்சு அவங்களாச்சு.
இந்த விஷயத்தில் வந்து நான் தலையிட மாட்டேன். நான் பயணம் பண்ணுற கட்சி வந்து செந்தமிழ் சீமான் நாம் தமிழ் கட்சியை பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு தோற்கக்கூடாது. சரி பாருங்க, நான் குறுக்க வந்ததுக்கு ஐயோ இந்த பாத்து ஐயோ இவன் வாய் அடைச்சான் என் பையனும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பையனும் அதே கட்சியில தான் இருக்கான். புரிஞ்சுக்க. ஏன்னா ஐயோ சாமி நான் இல்ல எம்எல்ஏ கோச்சுக்காத, இந்த காசை வாங்கி நீ யார்கிட்ட வேணாலும் கொடுத்து சம்பந்தம் நமக்கு கிடையாது. கோச்சுக்காதீங்க. நான் வந்ததுக்கு சாரி மன்னிச்சுக்கோங்க. போங்கய்யா நான் அந்த 5 லட்சம் ரூபாய் நான் ஆட்டையை போட்டுடுறேன் ஐயா. நான் தான் கிங் மேக்கர். சரியா, 5 லட்சம் ரூபா நம்மக்கிட்ட. எல்லா பேரும் போங்க. இந்த 5 லட்சம் ரூபா நம்ம வச்சுக்கிறோம். இன்னும் யாருக்கும் ஒரு பைசா இல்லை. போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னும் நான் தான் இந்த 5 லட்ச ரூபா எனக்கு தான் பிழைக்க தெரியாத வேவு. சரி போட்டோம், சந்தோஷம்டா, மகிழ்ச்சிடா, பழம் கலக்க